Hello students, welcome to Nivi Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.19ல 11th question பார்க்க போறோம். question என்னன்னா if A equal to A matrix கொடுத்திருக்காங்க, values என்ன A, B, C, D and identity matrix கொடுத்திருக்காங்க. show that A square minus A plus D into A equal to BC minus AD into identity matrix. So இது வந்து நம்ம verify பண்ணணும். இப்போ LHS வந்து பாருங்க, ஏன்னா A square minus A plus D into A, இந்த capital A வந்து matrix, அதே மாதிரி small a வந்து element. இப்போ capital A square, அப்போ A into A matrix, அப்போ A square, A matrix எழுதிக்கலாம். values என்ன A, B, C, D into A, B, C, D. அதாவது A matrixே நம்ம ரெண்டு தடவை எழுதி அதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். A into A என்ன A square plus B into C வந்து என்ன BC. அடுத்து A into B, அப்போ AB plus B into D, அப்போ BD. அடுத்து C into A, AC plus D into C என்ன CD. அடுத்து C into B என்ன BC plus D into D வந்து என்ன D square. இப்போ A square வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம A square கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன A square minus A plus D into A. அப்போ substitute பண்ணலாம். A square இங்கே என்ன கண்டுபிடிச்சோம் A square plus BC, இந்த வேல்யூஸ்லாம் எழுதிக்கலாம். AB plus BD, AC plus CD, BC plus D square minus A plus D into A matrix எழுதிக்கலாம். values என்ன A, B, C, D. இப்போ சால்வ் பண்ணலாம். இந்த மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிக்கலாம். அதாவது A square plus BC, AB plus BD, AC plus CD, அடுத்து BC plus D square மைனஸ் இப்போ A plus D, இது வந்து நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ண போகிறோம். A into A வந்து என்ன A square plus D into A வந்து என்ன AD. அடுத்து A into B என்ன AB plus D into B வந்து என்ன plus BD. அடுத்து A into C வந்து AC plus D into C, அப்போ plus CD. அடுத்து A into B என்ன A into D வந்து என்ன AD plus D into D என்ன D square. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ A square plus BC minus A square மைனஸ் உள்ளார போச்சுன்னா மைனஸ் AD. அப்போ A square minus A square கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன வரும் BC minus AD. இப்போ AB plus BD மைனஸ் உள்ளார போச்சுன்னா மைனஸ் AB minus BD. அப்போ எல்லாமே கேன்சல் ஆகும். அப்போ இங்கே 0. அடுத்து AC plus CD மைனஸ் உள்ளார போச்சுன்னா மைனஸ் AC minus CD. அப்போ எல்லாம் கேன்சல் ஆகும். அப்போ இங்கே 0. BC plus D square மைனஸ் உள்ளார போச்சுன்னா மைனஸ் AD minus D square. D square வந்து கேன்சல் ஆகும். இப்போ மீதி என்ன BC minus AD. இப்போ இந்த மேட்ரிக்ஸில் நம்ம BC minus AD இது வந்து நம்ம காமனாக வெளியில் எடுத்தோன்னா அப்போ மீதிங் என்ன வரும் 1 0 0 1. இப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம் BC minus AD. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அப்போது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து RHS. இதுதான் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட். ஸோ இதான் வந்து 11th கொஸ்டினோட சொல்யூஷன். இப்போ நம்ம 12th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன இஃப் A ஈக்குவல் டு A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் என்ன 5 2 9 1 2 8. அதே மாதிரி B மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் வந்து 1 7 1 2 5 minus 1. வெரிஃபை தட் AB the whole transpose equal to B transpose into A transpose. ஸோ இதான் வெரிஃபை பண்ணும். இப்போ LHSல வந்து என்ன AB the whole transpose. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம A மேட்ரிக்ஸ் இன்ட்டு B மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் வந்து AB. A மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன 5 2 9 1 2 8 into B மேட்ரிக்ஸ் வந்து என்ன 1 7 1 2 5 minus 1. இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 cross 3. இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன 3 cross 2. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் சேமா. ஸோ அப்போ பாசிபிள் ப்ராடக்ட் வந்து பாசிபிள். இப்போ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 5 into 1 வந்து என்ன 5 plus 2 into 1 என்ன 2 plus 9 into 5 வந்து என்ன 45. அடுத்து 5 into 7 என்ன 35 plus 2 into 2 வந்து என்ன 4 plus 9 into minus 1 என்ன minus 9. அடுத்து 1 into 1 என்ன 1 plus 2 into 1 வந்து 2 plus 8 into 5 என்ன 40. அடுத்து 1 into 7 என்ன 7 plus 2 into 2 வந்து 4. அடுத்து 8 into minus 1 என்ன minus 8. இப்போ இதை ஆட் பண்ணலாம். 5 plus 2 plus 45. அப்போ என்ன வரும் 52. அடுத்து 35 plus 4 என்ன 39. 39 minus 9 என்ன 30. அடுத்து 1 plus 2 plus 40 என்ன வரும் 43. அடுத்து 7 plus 4 என்ன 11. 11 minus 8 என்ன 3. ஸோ இப்போ AB மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ AB மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் வந்து பார்க்கலாம். அப்போ AB மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ்னால்
இப்போ வந்து காலம்ஸ் வந்து ரோவாக எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூஸ் என்ன 50 to 43, அது ரோவாக எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது இங்கே 50 to 43. செகண்ட் காலம் வந்து செகண்ட் ரோ, அப்போது 33. ஸோ இதுதான் வந்து ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ இது வந்து எல்ஹெச்எஸ் பார்ட். அடுத்து ஆர்ஹெச்எஸ் பார்ட் வந்து பார்க்கலாம். ஆர்ஹெச்எஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ ஃபஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ் பார்க்கலாம். பி டிரான்ஸ்போஸ் அதாவது பி மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன 1 7 1 2 5 -1 த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போது டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் என்னவா மாறும், இப்போ ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஃபர்ஸ்ட் ரோ, அப்போ 1 1 5. செகண்ட் காலம் வந்து செகண்ட் ரோ, அப்போது 7 2 -1. ஸோ இதுதான் வந்து பி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ ஏ மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் என்ன 5 2 9 1 2 8. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். அப்போது இங்கே வந்து ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஃபர்ஸ்ட் ரோ, அப்போ 5 1. செகண்ட் காலம் வந்து செகண்ட் ரோ, அப்போ 2 2. தேர்ட் காலம் வந்து தேர்ட் ரோ, அப்போது 9 8. பி டிரான்ஸ்போஸ் அண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ பி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 1 into 5 என்ன 5, ப்ளஸ் 1 into 2 என்ன 2, ப்ளஸ் 5 into 9 என்ன 45. அடுத்து 1 into 1 என்ன 1, ப்ளஸ் 1 into 2 என்ன 2, ப்ளஸ் 8 into 5 என்ன 40. அடுத்து 7 into 5 என்ன 35, ப்ளஸ் 2 into 2 என்ன 4, ப்ளஸ் -1 into 9 என்ன -9. அடுத்து 7 into 1 என்ன 7, ப்ளஸ் 2 into 2 என்ன 4, ப்ளஸ் -1 into 8 என்ன -8. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம். 5 + 2 + 45 என்ன வரும் 52. அடுத்து 40 + 2 + 1 என்ன 43. அடுத்து 35 + 4 - 9 என்ன 30. அடுத்து 7 + 4 - 8 என்ன 3. ஸோ இதுதான் வந்து ஆர்ஹெச்எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் ரெண்டுமே சேம் தான். ஸோ அப்போ மூலமாக என்ன சொல்லலாம், ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ இதான் வந்து 12th கொஸ்டினோட சொல்யூஷன். இப்போ நம்ம 13th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன, இஃப் ஏ ஈக்குவல் டு ஏ மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன 3 1 -1 2 ஷோ தட் a² - 5a + 7 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். ஸோ இதான் வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஏ மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம a² வந்து கண்டுபிடிக்கலாம். a²னா ஏ மேட்ரிக்ஸ் இன்டூ ஏ மேட்ரிக்ஸ். வேல்யூஸ் எழுதிக்கலாம். 3 1 -1 2 into 3 1 -1 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 3 into 3 என்ன 9, ப்ளஸ் 1 into -1 என்ன -1. அடுத்து 3 into 1 என்ன 3, ப்ளஸ் 1 into 2 என்ன 2. அடுத்து -1 into 3 என்ன -3, ப்ளஸ் 2 into -1 என்ன -2. அடுத்து -1 into 1 என்ன -1, ப்ளஸ் 2 into 2 என்ன 4. ஸோ இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணலாம். 9 - 1 என்ன 8, 3 + 2 வந்து 5, -3 - 2 என்ன -5, -1 + 4 என்ன 3. இப்போது நம்ம a² வந்து கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a² - 5a + 7 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். a² வந்து வேல்யூஸ் என்ன 8 5 -5 3. அடுத்து -5 into a மேட்ரிக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 1 -1 2 ப்ளஸ் 7 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன வரும் 1 0 0 1. இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிக்கலாம். 8 5 -5 3. அடுத்து -5 நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும், -5 into 3 என்ன -15, -5 into 1 வந்து என்ன -5, -5 into -1 வந்து என்ன +5, -5 into 2 என்ன -10. அடுத்து 7 உள்ளார மல்டிப்ளை பண்ணோன்னா 7 0 0 7. இப்போ இந்த 3 மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ணலாம். அப்போது என்ன வருது 8 + -15 + 7 என்ன வரும் 0 தான். 5 + -5 + 0 என்ன 0 தான். -5 + 5 + 0 என்ன 0 தான். 3 + -10 + 7 என்ன வரும் 0. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 0 மேட்ரிக்ஸ். ஸோ ஆர்ஹெச்எஸ் வந்து நம்மளுக்கு 0 மேட்ரிக்ஸ் தான் வரணும், அது வந்துருச்சு. ஸோ அப்போ அது மூலமாக என்ன சொல்லலாம், இங்கே a² - 5a + 7 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். அதாவது ஏ மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. இதான் வந்து 13th கொஸ்டினோட சொல்யூஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.